மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். இப்போ ரோபோ சங்கர் அவர் மறைஞ்சு நம்மளை விட்டு பிரிஞ்சு சென்று விட்டார். ஸோ அந்த நியூஸ் கேள்விப்பட்டீங்களா சார்? அவர் உடல்நிலை சரியில்லாத போதுலேருந்தே எனக்கு தகவல் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, யார் எப்போ போவாங்கன்னு வாழ்க்கையில் தெரியவே தெரியாது. பட் ரோபோ நம்மளை விட்டு போனது ரொம்ப சீக்கிரம் தான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ரோபோ சங்கரோட மறைவுக்கு நிறைய பிரபலங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரோபோ சங்கர் சாரோட கூட கடைசியா நீங்க கூட ஒரு ஷோ பண்ணிருந்தீங்க. எனக்கு என்ன சார், இந்த மறைவுக்கு காரணம் அவர் மறுபடியும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சு போய்கிட்டு இருந்துச்சு. நீங்களும் இப்ப ரீசெண்டா அவர் நிறைய ஷோல் எல்லாம் பாத்துருந்தீங்க, உங்களை கூட சேர்த்து நாங்க பாத்துருந்தோம். ஸோ அந்த குடிப்பழக்கம் அவர்கிட்ட மறுபடியும் இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரியான எப்பவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. பட் எந்த காரணங்கள் சொன்னாலும் அவர் நம்ம திரும்பி வரப்போறது இல்லை. அந்த காரணங்கள் தான் இவர் மரணத்துக்கு காரணமா அப்படின்னு நம்ம யோசிச்சாலும் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சொல்ல முடியாது. எத்தனையோ பழக்கங்களை வச்சுக்கிட்டு எப்படியோ எவ்வளோ பேர் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. எந்த பழக்கமும் இல்லாதவங்க உடனே போயிடுறாங்க. அதனால் வாழ்க்கையினுடைய மர்மத்தை நம்மளால் எவ்வளோதான் ஆராய்ஞ்சாலும் உண்மை நமக்கு கிடைக்காது. அதனால் அவருக்கு அந்த பழக்கம் இருந்ததா, அந்த பழக்கத்தினால தான் போனாரான்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் ரோபோ சங்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு டார்கெட், ஒரு கோல், ஒரு எய்ம் ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப கிளியராக இருந்தது. அது மட்டும் என்னால் 100% சொல்ல முடியும். ஏன்னா எந்த ஒரு இடத்துல வந்தாலும் அந்த இடத்துல எப்படி தனக்கென ஒரு வாய்ப்பு உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கிளியராக இருக்கும், ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். அழகாக அதை போய் பூந்து அந்த வாய்ப்பை அடிப்பார் அவர். அதனால் இது என்ன சொல்கிறது, அதான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம விதி கூட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம விதி கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் எவ்ரி டைம் நம்ம தான் ஜெயிப்போம். ஒரு நாள் விதி ஜெயிக்கும், அன்றைக்கி நம்ம இருக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வாழ்க்கையை பார்க்குறேன். எனக்கு என்ன சார், எல்லாருமே இப்போ சோசியல் மீடியாவில் தான் போட்டு வராங்க. எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒரு பாடி பில்டர்ல இருந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தது பெரிய விஷயம். ஸோ ரோபோ சங்கர் சாருக்கு இவ்வளோ பெரிய பிரபலங்கள்லாம் இரங்கல் தெரிவிக்காங்கன்னா அவர் அவ்வளோ ஒரு முயற்சி எடுத்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாரு அப்படின்னு. ஸோ அந்த டிராவல் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? சரி, அவங்களாம் ஒரு ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர்ஸ், அதாவது தெருக்கலைஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கிருந்து வந்தவங்க. ஸோ அந்த மாதிரி வந்தவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும், பசினா என்னன்னு தெரியும், அவமானங்கள்லாம் என்னன்னு தெரியும், காசே இல்லாமல் நம்ம எப்படி வாழ்க்கையில் வாழ்கிறதுன்ற விஷயங்கள் தெரியும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான திறமையுள்ள தெருக்கலைஞர்கள் வாழ்க்கையை ரொம்ப முழுமையாக பார்க்குறவங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அந்த இடத்துலேருந்து வரும்போது நான் சொன்னேன் இல்லையா, அவருக்கு ஒரு கிளியர் கோல் இருந்தது. ஸோ நம்ம இப்படி இருக்கிறவங்க நம்ம இப்படி போனோம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் தனக்கான ஒரு வாய்ப்பை அழகாக உருவாக்கி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவர் கூட பர்ஃபார்ம் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் எல்லாராலையும் வர முடியலல்ல. இவருக்கு அவ்வளோ கிளியராக இருக்கும், எல்லா இடத்துலையும் வருவார். உதாரணத்துக்கு நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் எங்கேயாவது ஒரு ஊரில் இருக்கேன், ஏன்னா நாங்கள் எப்போயுமே ஃபோனில் பேசுவோம், ஏதாவது நான் அவரை கலாய்ப்பேன், அவர் என்னை கலாய்ப்பார், அப்படியே தான் போயிட்டுருக்கோம். இப்போ கூட ஒரு சேலஞ்சிங் டைமில் நான் கஷ்டமாக இருக்கும்போது கூட எனக்கு அவர் ஃபோன் பண்ணார், அண்ணே இதெல்லாம் கவலைப்படாதீங்கண்ணே, இதெல்லாம் ஒரு விஷயமாண்ணே, இதெல்லாம் போயிடுண்ணே, எவ்வளோ அவமானங்களை நாங்களாம் பார்த்துருக்கோம், நீங்கள் பார்க்காததா, அதெல்லாம் விடுங்கண்ணே, அதெல்லாம் போயிடுண்ணே அப்படின்னு லைஃப்பை ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து வாழ்க்கையில் வர்றவங்களுக்கு அதிகமான ஏன்னா நிறைய அவமானங்களை பார்த்தவங்களுக்கு நிறைய சாதிக்கணுன்ற வெறி தாறுமாறாக இருக்கும். அதில் ரோபோ சங்கருக்கு எந்த விஷயத்துலையும் குறைஞ்சவனே இல்லை. எல்லா இடத்துலையுமே தனக்கான வாய்ப்பு எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்ப்பார். நாங்கள்லாம் 60 நொடி ஆர் யூ ரெடின்னு ஒரு ஷோ விஜய் டிவியில் பண்ணோம். அது ஒரு கேம் ஷோ தான், சின்ன ஒரு சாதாரண ஒரு ஷோ தான். நாங்கள்லாம் ஒரு ஷூட்ரு 10 மணிக்குன்னா நான் 10:30 அப்படியே தான் போவோம். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னாக்க ஒரு காலையில் 7:30 8 மணிக்கே வந்துடுவான். வந்துட்டு என்னெல்லாம் கேம்ஸ் இருக்குது அப்படின்னெல்லாம் ஆராய்ஞ்சு அப்படியே பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி நான்லாம் போய் என்னடா இதுக்கெல்லாம் போய் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே, அண்ணா உங்களுக்கு தெரியாதுண்ணே அப்படின்ட்டு அவ்வளவு சீரியஸாக பயங்கரமாக எஃபோர்ட் போடுவான். ஒரு டான்ஸ் ஷோனா பயங்கரமாக எஃபோர்ட் போடுவான், ஒரு ஸ்டேஜ் ஷோனா பயங்கரமாக எஃபோர்ட் போடுவான், நிறைய கற்றுப்பான்.
என்னுடைய ஷோலாம் வந்து நேரடியாக வந்து உட்காந்து பார்ப்பான். ஷோக்கு மீன் இந்த கலக்க போகுது யாரத்துக்குலாம் முன்னாடியே வந்து பார்ப்பாங்க. எங்கெல்லாம் தன்னால் கற்றுக்க முடியும், தன் திறமையை வந்து மேலே கொண்டு வர முடியும் அப்படின்றதுல வந்து அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பாடி பில்டர். பாடி வந்து அப்படி பயங்கரமாக செம்மையாக இருக்கும். அவன் ஒரு பெரிய ஒரு ஹீரோ மெட்டீரியல். அவன் பெரிய ஹீரோ மெட்டீரியல். நான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி அவன்கிட்ட, டே நீ வந்து இந்த கலாபவன் மணியோட பெரிய ரேஞ்சரா. அவர் வந்து கேரளாவில் மலையாளத்தில் நிறைய கலக்கியிருப்பார். அவர் மிமிக்ரிலாம் பண்ணுவார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை விட பெரிய ரேஞ்சரா நீ அப்படின்னா சொல்லியிருப்பேன். ஆனால் அவனுக்கு வந்து என்னதான் தன் பாடி டான்ஸிங் எதுவாக இருந்தாலும் யாராவது சிரிக்க வைக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவான். அதுதான் அவனோட ஏமே வந்து எல்லாரும் சிரிக்க வைக்கணும். அதில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பான். அதை நோக்கி தான் அவன் பயணித்தான், எல்லாமே பண்ணான். ப்ராபப்ளி ஒரு எக்ஸசிவ் ட்ராவல், சரியான தூக்கம் இல்லாமை, உணவு பழக்கங்கள் சரியாக இல்லாமல் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு உடம்ப பாதிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க சார், ரோபோ அவர் வந்து ஹீரோ மெட்டீரியல் சொல்லப்போனால் நானே நிறைய டைம் ஹீரோவை நடிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு. ரோபோ சார் அன்னைக்கு அந்த ஒரு ஆசை இருந்திருக்கா, ஹீரோ ஆகணுங்கிற ஆசை இருந்திருக்கா அவங்ககிட்ட? ஏதாச்சும் நீங்கள் சொல்லும்போது ஏதாவது ஷேர் பண்ணியிருக்கா அப்படியா? அவன் அப்படியே சிரிப்பான், சிரிச்சுட்டு வரட்டனேன்னு சொல்லுவான். ஆனால் அவனுக்கு பிரதானமாக வந்து காமெடி நான் தான். நம்ம தான் சொல்கிறோம், நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம்ல அவனோட டேலண்ட்டு, அவனுடைய முயற்சி, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, அவன் லுக், அவன் சிரிச்சாலே அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் அதை வச்சு நம்ம சொல்கிறோம் அவன்கிட்ட, டேய் நீ ஹீரோடா, பயங்கரமாக பண்ணலாம்டா, காமெடி கலந்த ஹீரோலாம் பண்ணலாம்டா அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனால் அவனுக்கு பிரதானமான எண்ணம் வந்து காமெடியன் ஆகணுன்றது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணம். பாருங்கள், நல்லா பாடுவான், ஆடுவான், நல்லா ஃபைட் பண்ணுவான், நல்லா இருப்பான். ஸோ அவனுடைய டைம் அவ்வளோதான் சார். அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் நிறைய ஷோக்கள்ல நாங்க பார்த்திருக்கோம், இப்போ ரீசெண்ட் டேட்ல கூட நிறைய ஷோல பார்த்திருந்தோம். அப்படி பார்க்கும்போது ரோபோ சங்கர் அவர்கிட்ட வந்து உங்களுக்கு முக்கியமா இந்த ஒரு குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வியக்க வச்சது எனக்கு ரோபோ சங்கர் கிட்ட அப்படிங்கிற ஒரு குணம் ஏதாச்சும் இருக்கா சார்? ஆமாங்க சார். இப்போ நாங்கள் இருக்கிற இந்த இதில் பார்த்தீங்கன்னா டிஃபேமிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து அவமானப்படுத்துறது, நம்மளை வந்து கலாய்க்கிறது, நம்மளை குறை சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு அடிக்கடி நடக்கும். அதெல்லாம் அவன் அசால்ட்டாக தாண்டிட்டு போயிட்டே இருப்பான். நான்லாம் வந்து அப்படியே உட்காந்துருவேன், என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அவனை அசால்ட்டாக தாண்டி போயிட்டே இருப்பான். அதான் சொல்கிறேன்ல, எல்லா இடத்துலையுமே வந்து அழகாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு அந்த இடத்துல தான் எப்படி ஒரு வாய்ப்பு உருவாக்குறது, இதுவே நமக்கு ஏதோ ஒரு சேலஞ்சிங் டைம்னா அதில் கூட எப்படி ஒரு வாய்ப்பு உருவாக்குறது அப்படின்ற பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் மைண்ட் உள்ளவன். எதுவாக இருந்தாலும் கடந்து போயிட்டே இருப்பான், அங்கே உட்காந்துடவே மாட்டான். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச குணம். சமீபத்தில் என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு டைம் உடம்பு சரியாமல் போய் ரொம்ப இழைச்சி போயிருந்தான் இல்லையா, அப்போது வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்குற போது அவன் எதுவுமே சொல்லலை என்கிட்ட. ஆமாண்ணே இப்படி ஆயிடுச்சுண்ணே, ஆமாண்ணே இப்படி ஆயிடுச்சுண்ணே, ஃப்ரான்ஸ் போனேன், லண்டன் போனேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்புறம் எனக்கு ஃபோன் எடுக்கவே தோணலைண்ணே, பேசுறதுக்கே தோண மாட்டேங்குது. ஏன்னா பேசிக்கிட்டே இருப்பான், யாரை பார்த்தாலும் பேசுவான், எல்லாரும் கலாய்ப்பான். அப்படி பண்ணுறவனுக்கு இந்த நோய் வந்த உடனே அவன் சொல்கிறான், எனக்கு யாருக்கிட்டுமே பேசவே பிடிக்கலண்ணே, அந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னா. அப்புறம் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா உங்கள் ஷோக்கு நான் வரணும், நான் உங்கள் ஷோ வந்து பார்க்கணும், ஸ்டாண்டப் காமெடி ஷோ. என்னடா இப்படி சொல்லிட்டு வாடா உடனே சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஃபேமிலியோடு வந்தாங்க. ஃபேமிலியோடு வந்து ஃபுல்லாக ஒரு 2 மணி நேரம் பயங்கரமாக சிரித்து செம்மையாக என்ஜாய் பண்ணான். என்ஜாய் பண்ணிவிட்டு நான் சொல்கிறது, அந்த ஃபஸ்ட்டு நோய் வந்து சரியாகி கொஞ்சம் ரெக்கவர் ஆனால அந்த டைம் வந்துட்டு என்கிட்ட வந்து பேசினான். அண்ணா எப்படின்னா நீங்கள் 1.5 மணி நேரம் அப்படியே எவ்வளோ கலக்கலாக பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக வந்து பாராட்டி அவனும் பிரியங்கா 2 பேருமே பேசிகிட்டே இருந்தாங்க. எனக்கு என்னென்னா, அவனுக்கும் வந்து இப்போ இந்த உடம்பு சரியாகாத பிறகு அவனுக்கும் தனியாக ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்ததோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. நான் கேட்டேன், என்னடா பண்ண போறியா அப்படின்னு. பார்க்கலானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இல்லைனா அவனே ஃபோன் பண்ணி ஷோக்கு வர்றதுக்கான எந்த விதமான ஒரு அவசியமும் இல்லை. ஸோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்திருக்கலாம். அப்படியே அவன் ஷோ பண்ணியிருந்தானா பெரிய ஹிட் ஆகிருப்பான் ஸ்டாண்டப் காமெடி ஒரு இதில். ஏன்னா நிறைய ஸ்டார் நைட்ஸு, மற்ற ஷோ, டெலிவிஷன் ஷோலாம் ஸ்டாண்டப் காமெடியாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு மேடையில், ஒரு ஆடிட்டோரியமில் நம்ம எடுத்து தனியாக ஒரு ஆள் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஷோ பண்ணுறதுன்றது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ரொம்ப கம்மி தான். ஓகே, தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. அதில் நானும் ஒருத்தன். அதுக்கப்புறம் டெஃபினட்டாக வந்து ரோபோவுக்கு வந்து எல்லா டேலண்ட்டும் இருந்தது. அவன் பண்ணியிருந்தானா எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னமோ அமையல அவனுக்கு சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த முதல்ல மஞ்சக்காமால வந்து அவர் உடல் ரொம்ப மெலிவுற்று போகும்போது, அதுக்கப்புறம் அவர் ரெக்கவர் ஆகி வரும்போது ரோபோ சங்கர் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப கம்மியாக தான் பேசினாப்புல. அவர் உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவே பயங்கர ஒரு மாற்றங்கள் இருந்துச்சு, எங்கள் எல்லாராலையும் ஃபீல்டில் பார்க்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இருந்தாப்லையா சார்?
ஆமாம், அது என்ன ஆகுனாக்கா, நார்மலாக இந்த மாதிரியான ஒரு கல்லீரல் பாதிக்கப்பட்டு இல்லை உடம்புல நம்ம எப்படி ஒரு ஜைஜாண்டிங்காக எப்படி இருந்தபோது உடல் குறுகுன உடனே அவங்களுக்கு வந்து, ஏன்னா ஒரு நடிகர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே உடம்பு லுக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து அவனுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்த ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஆன உடனே நிச்சயமாக அவங்க டிப்ரெஷன் மோடில் போவாங்க. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி கல்லீரல் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நார்மலாக என்னன்னா ரியாக்ஷன் டைம் ஸ்லோ ஆகிடும். இப்போ ரோபோ சங்கர் மாதிரியானலாம் ரொம்ப ஷார்ப்பான நாக்கு, டக்கு நீங்கள் சொன்ன ஒரு கவுண்டர் படாக்குன்னு வந்துடும். அவ்வளோ ஒரு ஷார்ப்பாக மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு திறமைசாலி. ஸோ இந்த மாதிரியான நோய்வாய்ப்படும்போது அந்த ரியாக்ஷன் டைம் ஸ்லோ ஆகும், ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு நான் நினைக்கிறேன். அது என்கிட்ட நிறைய வாட்டி பகிர்ந்துருக்கிறேன், எனக்கு பேச பிடிக்கலன்னு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் ரிகவரி ஆனதுக்கப்புறம் இப்போ ஆஃப் லேட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 1.5 மாதம், இந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தான், சூப்பராக இருந்தான். இது இந்த சடன் கொலாப்ஸ் வந்து என்ன மேஜர் ரீசன் எனக்கு உண்மையிலே தெரியல சார். அதே மாதிரி ஷோல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பசங்களுக்கோ இல்ல கண்டஸ்டன்ஸுக்கோ காசு கொடுப்பாரு, ஒரு ஹெல்ப் பண்ணுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது நீங்க பாத்துருக்கீங்களா சார்? அதெல்லாம் சார், அதெல்லாம் நிறைய செய்வான் சார். அது என்ன நிறைய செய்வான். அது என்ன காரணம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு தெருக்கலைஞனாக இருந்து இன்னைக்கு வந்து ஒரு நம்மளுடைய தமிழக முதலமைச்சரும் சரி, கமல் சாரும் சரி, அவங்கெல்லாம் வந்து அவருடைய இரங்கலை வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவர் அடையாளத்தை அவர் உருவாக்கியிருக்கார் அப்படின்னா, அவர் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்களை கடந்து, எத்தனை அவமானங்கள், எத்தனை வெற்றிகள், எத்தனை தோல்விகள் எல்லாத்தையும் கடந்து தானே வந்திருப்பார் இந்த சின்ன வயசுலேயே. அப்படின்னும் போது தன்னை மாதிரி கஷ்டப்படுறவங்க, தன்னை மாதிரி கஷ்டப்படுற நிறைய கலைஞர்கள், திருக்கலைஞர்கள்லாம் நிச்சயமாக உதவி செய்வார் சார். அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் பயங்கர ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாப்ல. மீடியால ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே வந்து ரொம்ப சொற்பமான ஆட்கள் தான் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதுல வந்து சில பேரை லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அதுல ரோபோ சங்கர் அவரும் வந்து சினிமாலையும் சரி மீடியாலையும் சரி இருப்பாப்ல, பயங்கரமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாப்ல அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மைதான். ஏன்னா அவன் வந்து ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன், ரொம்ப ஜாலியான பர்சன் சொல்கிறேன் இல்லையா. அவங்களுடைய மெயின் ஏமே, ஏன்னா அவங்க ஒய்ஃபும் டான்ஸர், அவங்களும் டான்ஸரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேஜர், அவங்களுடைய எண்ணமே பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் தான். எல்லாரையும் எப்படியாவது மகிழ்ச்சியிலே வச்சுருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப ஆணித்தனமாக இருக்கும். அதனால் அவங்க எல்லோரும், அவங்க பொண்ணும் சரி, அவங்க ஒய்ஃபும் சரி, அவனும் சரி, எல்லா இடத்துலையுமே அவங்க எல்லாமே இருப்பாங்க, மொத்தமாகவே இருப்பாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போல்லாம் வந்து ஒரு பாடி ஷேமிங் அப்படின்றது வந்து பெருசாக வந்துடுது. ஆனால் அதை நீங்கள் பிரியங்காவையும் சரி, ரோபோவையும் சரி, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வச்சு அவங்கள வச்சு கலாச்சிருக்காங்க. அவனெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க, அவனும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் அவங்களோட எய்ம் வந்து ஃபேமிலியாக போய் நம்ம என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்றது எப்போவுமே இருக்கும் சார். அதே மாதிரி இப்போ இவ்வளவு விஷயங்கள், ஏன்னா ஒரு கலைஞன் இந்த இன்டர்வியூலேயே தெரியுது நீங்க எவ்வளவு விஷயங்கள் அவர் கடந்து வந்திருக்கிறப்பல, நீங்க அவரை பத்தி அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அவரோட இந்த இழப்பு வந்து மீடியாவுக்கும் சரி இல்லைன்னா சினிமாவுக்கும் சரி எவ்வளவு பெரிய இழப்பாக இருக்கும் சார்? ரொம்ப பெரிய இழப்பு தாங்க. அதான் சொல்கிறேன்ல, ஒரு நல்ல என்டர்டெய்னர்லாம் வந்து மக்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே வன்மம், கோபம், எல்லாத்துலேயுமே வந்து சொல்கிறேன் நெகட்டிவ் அப்ரோச்சு அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரியான கலைஞர்கள் தான் மக்களை வந்து ஒரு நல்ல மூடுக்கு திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு பொறுப்பை வச்சிருக்கிறவங்க. ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான். ஸோ நம்ம வந்து சிரிக்க வைக்கணும் அப்படின்றது தான் நம்ம மேஜர் கோலாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான கலைஞர்கள் எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய இழப்புன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஆரோக்கியமான நகைச்சுவை தர்றதுக்கு இன்றைக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆட்கள் ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஃபாஸ்ட் பேஸ், இந்த ஸ்ட்ரெஸ் உலகத்தில் இந்த மாதிரியான நகைச்சுவை கலைஞர்கள் எல்லாம் நம்ம இழப்பது வந்து அது ரொம்ப ஒரு கொடுமையாக இருக்குது. அதாவது நான் பார்க்கும்போது எல்லாரும் கலைஞர்கள், ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டு இல்லை நடிகர்கள் எல்லாருக்குமே என்ன சொல்கிறது என்னென்னா, நம்ம வந்து ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கணும், நம்ம ஃபிட்னஸ் நம்ம பார்த்துக்கணும். ஸோ நமக்கு நல்ல நிறைய வாய்ப்பு வருது, எல்லாம் வருதுன்றதுனால நம்ம வந்து தூக்கத்தை இழந்து இல்லை பழக்கத்துக்கு அடிமையாகி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து உடலை முதல்ல கெடுத்துக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும், ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இயற்கையாக என்ன நடந்தாலும் ஓகே, அதை அதுக்கிட்ட விட்டுறணும், ஓகேங்களா. பட் நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்குது, நம்ம ஆரோக்கியம் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம அதை பத்திரமா பார்த்துக்கணுன்றது நான் எல்லாருக்கிட்டையுமே, இதை நான் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லுவேன். ரோபோக்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அவனும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஆமாண்ணே பார்த்துக்கிறேனே அப்படி தான் அவர் சொல்லுவார். பட் அது வரைக்கும் அவர் பார்த்துருந்துருக்காருன்னு நான் நம்புகிறேன். அதனால் உண்மையிலே வந்து மக்கள் நிச்சயமாக அவரை மிஸ் பண்ணுவோம். நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அவனை.
ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு எங்களுக்காக இந்த நேரம் ஒதுக்கி இந்த ஒரு செய்திகளை எங்களுக்காக பரிமாறிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now.